மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்கள். நாங்கள் கடந்த வகுப்பில் குறிப்பாக ஏல் வரலாறு பாடம் என்ற ஒரு பாடம் தொடர்ச்சியாக மாணவர்களுடைய வேண்டுகோள் இணங்க தொடர்ச்சியாக கற்பிக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த ஏல் வரலாறில் நிறைய வரலாறு தொகுதி இருக்கின்றது. அது இலங்கை வரலாறு கட்டாயம் எடுக்க வேண்டும். மற்ற ஏனைய வரலாறில் ஏதாவது ஒன்று எடுக்க வேண்டும். குறிப்பாக இந்திய வரலாறு இருக்கலாம், நவீன வரலாறு இருக்கலாம், ஐரோப்பிய வரலாறு இருக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று எடுக்க வேண்டும். பெரும்பாலான மாணவர்கள் ஐரோப்பிய வரலாறு எடுக்கிறபடியால் நாங்கள் ஐரோப்பிய வரலாறு தொடர்பான கடந்த கால வினாக்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். கடந்த கால பாடப்பரப்போடு பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆகவே ஐரோப்பிய வரலாறு என்னும்போது நாங்கள் கடந்த காலத்தில் நிறைய பாட அலைகள் பார்த்துனாங்க மாணவர்களே. குறிப்பாக அதை நாங்கள் மேலோட்டம் ஞாபகப்படுத்தினா உங்களுக்கு இலகுவாக இருக்கும். குறிப்பாக ஐரோப்பாவில் இடம்பெற்ற நாகரிகங்கள், மானிய முறைகள், அதோட மறுமலர்ச்சி, தேசிய அரசுகள், அதான் பார்த்துருக்குறோம். அதோட அதுக்கு நிறைய வகுப்புகளில் புரட்சிகள், உலகமா யுத்தங்கள் என்று நிறைய விடயங்கள் ஐரோப்பிய வரலாறு தொடர்பான பாடப்பரப்புகளை பார்த்து முடிச்சினாங்க. அதனுடைய தொடர்ச்சியான ஒரு பாடம்தான் இந்த தேசிய அரசுகள். குறிப்பாக தேசிய அரசு என்னும்போது நாங்கள் கடந்த காலத்திலிருந்து தேசிய அரசு என்னும்போது முக்கியமாக நிறைய விடயம் பார்த்துனாங்க. ஐரோப்பாவில் மானிய முறை வீழ்ச்சிக்கு பிறகு மறுமலர்ச்சியினுடைய தோற்றத்தால் உருவாக்கப்பட்டதான் தேசிய அரசுன்னு பார்த்துனாங்க. ஆகவே தேசிய அரசு என்னும்போது நிறைய விடயங்கள் இதில் ஆதிக்கம் செலுத்தியிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தேசிய அரசு நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். கவனிக்க மாணவர்களே, இந்த தேசிய அரசு ஐரோப்பிய கண்டத்தில் ஏற்பட்ட முறைதான் இந்த ஐரோப்பியாவுடைய வரைபடம் இப்படித்தான் இருக்கிறது. உங்களோட சிலபஸுக்கு உட்பட்ட ஐரோப்பிய கண்டம் இந்த கண்டம் தான் ஐரோப்பிய கண்டம். இந்த ஐரோப்பிய கண்டத்தினுடைய வரைபடத்தை பாருங்கள். இந்த உங்களுக்கு படம் குறித்த பாருங்கள். நீங்கள் இதோடவாக கூட அவதானம் செலுத்த வேண்டும். குறிப்பாக ஆகவே ஐரோப்பிய கண்டம் இருக்குது. அதில் நாங்கள் தேசிய அரசு தொடர்பாக கடந்த கால வகுப்பிலிருந்து பார்த்துனாங்க. தேசிய அரசு உங்களுக்கு தெரியும். தேசிய அரசு என்னென்று தெரியும். குறிப்பாக ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள்ள, குறிப்பாக வரையறுக்கப்பட்ட ஒரு எல்லைக்குள்ள ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம் என்ற அடிப்பை உள்ளடக்கி அரசியல், பொருளாதார, குறிப்பாக கலாச்சார அடிப்படையில் ஒரு தன்னிறைவான ஒரு முறையை தான் நாங்கள் தேசிய அரசு என்று வர்ணிப்போம் என்று இப்போ கடந்த கால வகுப்புகளெல்லாம் பார்த்துனாங்க. குறிப்பாக பார்த்துனாங்க. அப்படி தேசிய அரசாக தோற்றம் பெற்ற நாடாக குறிப்பாக இஸ்பானியா இருக்கின்றது, போர்த்துகல் இருக்கின்றது, இங்கிலாந்து இருக்கின்றது மற்றும் பிரான்ஸ் இருக்கின்றது. கடந்த வகுப்பு பார்த்துனாங்க. அதுக்கு பிறகு குறிப்பாக தேசிய அரசினுடைய முக்கிய விடயம் அது இறமை கொண்ட அரசாக இருக்கிற மட்டுமல்லாமல் அந்த அரசானது தமக்கென உரித்தான பல பண்புகளை கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தனித்துவமான கடற்படை இருக்கும், தரப்படை இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், அதோடு நிரந்தரமான எல்லைகள் கொண்டதாக இருக்கும். அங்கே அரசன் முக்கியம் பெறுவான், பிறவுக்குள் முக்கியத்துவம் இழப்பினம், தனித்துவமான ஜாப்பொண்டு இருக்கும், தனித்துவமான சட்டம் இருக்கும், பொருளாதார கொள்கை இருக்கும், தன்னிறைவான பொருளாதார கொள்கையை காணப்படும், இராணுவ சேவையை கொண்டு இருக்கும், நிரந்தர அரசு சேவையை கொண்டதாக நிறைய பண்புகள் தேசிய அரசு தொடர்பாக நான் கடந்த கால வகுப்பில் பார்த்தினாங்க மாணவர்களே. அதுபோல தேசிய அரசு உருவாக காரணங்கள், எந்த ஒரு விடயமும் உருவாகுவதற்கு நீண்ட கால அடிப்படையிலும் குறுகிய கால அடிப்படையிலுமான காரணங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதன் அடிப்படையில் தேசிய அரசு உருவாக்கான காரணங்கள் நிறைய இருக்கின்றது. ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள்ள ஒரே இனம், ஒரே மதம், ஒரே மொழி கொண்டதா இருக்கிற ஒரு விடயம் தான் தேசிய அரசு பார்த்துனாங்க. தேசிய அரசு உருவாவுக்கு முக்கிய காரணம் பார்த்துனாங்க கொன்சாவ் நகரத்திலிருந்து வீழ்ச்சி. குறிப்பாக 1453ஆம் ஆண்டு ஒட்டோமன் துருக்கியர்கள் கொன்சாவ் நகரம் எனப்படுகின்ற பைசா நகரத்தை கைப்பற்றியபடியால் ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி செய்யப்பட்டது. அந்த மறுமலர்ச்சி ஏற்பட்டதால் ஏற்பட்ட ஒரு விளைவுதான் இந்த தேசிய அரசுகள் பார்த்தினாங்க. கொன்சாவ் நகருடைய வீழ்ச்சி, அடுத்து மானிய முறையின் வீழ்ச்சி, அடுத்து மறுமலர்ச்சி அரசுகளின் எழுச்சி, மறுமலர்ச்சி அரசுகளின் எழுச்சி, நாடுகாண் பயணங்கள், கைத்தொழில் புரட்சி, மத்திய தர
வர்க்கத்தினர் வணிகவாதம், சமூக இயக்கம், அறிவியல் வளர்ச்சி, இப்படிப்பட்ட பல்வேறு காரணங்களால் ஐரோப்பாவில் தேசிய அரசு உருவாக மிக முக்கியமான காரணமாக அமைந்தது பார்த்துனாங்க. அப்போ பாருங்கள், தேசிய அரசின் தோற்றத்துக்கு வழியமைத்த காரணங்கள் நிறைய பார்த்தாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சாங்க. அவரோட பாருங்கள், இப்படி தேசிய அரசாக எழுச்சி பெற்ற முதலாவது நாடு தான் இஸ்பானியா நாடு. உங்களுக்கு தெரியும், நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துகின்றேன், எந்த ஒரு நாடும் தேசிய அரசாக எழுச்சி பெறும் சொன்னால் அங்கே 3 விடயம் ஆதிக்கம் செலுத்தும். குறிப்பாக அங்கே ஆட்சியாவுடைய பங்களிப்பு கண்டிப்பாக ஆதிக்கம் செலுத்தும். அதோட மக்களுடைய ஒத்துழைப்பு, அந்த நாளுக்கு செல்வ செழிப்பு, இந்த 3 காரணம்தான் ஒரு நாடு தேசிய அரசாக குறுகிய காலத்தில் எழுச்சி பெற்று பிறகு வல்லரசு நிலை அடைவதற்கு முக்கிய காரணம். அதன் அடிப்படையில் இந்த தேசிய அரசாக எழுச்சி பெற்ற முதலாவது நாடு இஸ்பானியா. இதோட தான் கடந்த பார்த்துனாங்க. இஸ்பானியா இருக்கின்ற ஆட்சியாளரான குறிப்பாக பீடியன் இசபெலா, அஞ்சான் சால்ஸு, மற்றது குறிப்பாக அதுபுறம் வந்த மன்னர்களில் முக்கியமானவர்களாக குறிப்பாக இந்த பேரரசுடைய செல்வாக்கு, அஞ்சான் சாசு புறம் வந்த குறிப்பாக இஸ்பானிய மன்னர்கள், 2ஆம் பிலிப் போன்றவருடைய செயற்பாடு தான் இஸ்பானியானது உரிய காலத்தில் தேசிய அரசாக எழுச்சி பெற்றதை பற்றி நாங்கள் கடந்த வகுப்பிலாம் நாங்கள் பார்த்துனாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இஸ்பானியா ஆனது குறிப்பாக குறுகிய காலத்தில் தேசிய அரசாக எழுச்சி பெற்றவர்கள் அந்த இஸ்பானியாவுடைய வளர்ச்சியானது நீண்ட கால அடிப்படையில் ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்ட தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக அதுபுறம் இப்படி வேகமாக எழுச்சி பெற்ற இஸ்பானியானது அதுபுறம் குறுகிய காலத்தில் வேகம் எழுச்சி பெற்று தேசிய அரசு என்ற அந்தஸ்து அடைந்த இஸ்பானியானது அது பிறகு மன்னனுடைய பலவீனமான செயற்பாடும் அங்கே இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையும் தீவிரமாக கத்தோலிக்கமான சிந்தனைகளை கையாண்டதும் தாய்மொழி மீது பற்றற்றவர்களாக மன்னர்கள் காணப்பட்டமையும் தூரநோக்கட்ட சிந்தனையும் தேவையற்ற வெளிநாட்டு பகிர்ப்புகள் வெளியுறவு கொள்கைகள் இப்படிப்பட்ட காரணத்தால் இஸ்பானியானது தேசிய அந்தஸ்தை மிக குறுகிய காலத்தில் இழந்து கொண்ட தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்துனாங்க மாணவர்களே பார்த்துனாங்க. அது பிறகு தேசிய அரசு எழுச்சி பெற்ற இஸ்பானியா பிறகு தேசிய அரசு எழுச்சி பெற்ற நாடு தான் இங்கிலாந்து தேசிய அரசு எழுச்சி பெற்ற பார்த்துனாங்க. குறிப்பாக ஆட்சியோடைய பங்களிப்பு, மக்களுடைய ஒத்துழைப்பு, நாட்டில் காணப்பட்ட செல்வ செழிப்பு அடிப்படையில் இங்கிலாந்தும் வேகமாக தேசிய அரசாக எழுச்சி பெற்றது. குறிப்பாக இங்கிலாந்து தேசிய அரசு எழுச்சி பெறுவதற்கு 1ஆம் வில்லியம், 1ஆம் எட்வர்ட், 7ஆம் ஹென்றி, 8ஆம் ஹென்றி, எலிசபெத் மகாராணி இப்படிப்பட்ட ஆட்சியாவுடைய ஒத்துழைப்பு தான் குறுகிய காலத்தில் இஸ்பானியா பிறகு இங்கிலாந்து தேசிய அரசாக எழுச்சி பெற்ற நாங்கள் பார்த்த நாங்கள் மாணவர்களே. அது பிற பாருங்கள், குறிப்பாக பாருங்கள், அது பிற பாருங்கள் மாணவர்களே. இப்படி வேகமாக இஸ்பானியா பிறகு இங்கிலாந்து வேகமாக எழுச்சி பெற்ற மட்டும் இல்லாமல் அந்த அப்படி எழுச்சி பெற்ற பிறகு வேகமாக இங்கிலாந்து தேசிய அரசாக எழுச்சி பெற்ற மட்டுமில்லாமல் வலிமையான கடற்படை இருந்திருக்கின்றது. அதோட இஸ்பானியாவோட போர் செய்து வெற்றி அடைந்திருக்கின்றது. இப்போ நிறைய விதமான உள்ளக வெளிய காரணங்களின் அடிப்படையில் இங்கிலாந்து தேசிய அரசு எழுச்சி பெற்றது. அப்போ அதனுடைய தொடர்ச்சியானதான் இப்போ பார்க்க போகிறோம். கவனிங்க பாருங்கள். கிபி 1000ஆம் ஆண்டளவில் பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியை ஆரம்பித்த எலிசபெத் மகாராணி உலக நாடுகள் அக்கம்பெனியின் ஊடாக ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்ததோடு இங்கிலாந்து கடற்படையை பயன்படுத்தி உலகம் முழுவதும் குடியேற்றங்கள் நிறுவுவதிலும் வியாபார சந்தைகளை உருவாக்குவதிலும் ஆர்வம் செலுத்தினார். அப்போ இங்கிலாந்தானது தேசிய அரசாக எழுச்சி வருவதற்கு முக்கிய காரணம் பார்த்துறாங்க மாணவர்களே. குறிப்பாக இந்த நாட்டில் வர மக்கள் ஒத்துழைப்போடு அங்கே ஆட்சியாவுடைய பணியும் முக்கியமான ஒன்று பார்த்துனாங்க. அந்த ஆட்சியாளர் பணியின் அடிப்படையில் நாங்கள் இங்கிலாந்தானது குறுகிய காலத்தில் வேகமாக எழுச்சி பெற்ற ஒரு தன்மையை நாங்கள் கண்டு கொண்டோம் மாணவர்களே. ஆகவே பாருங்கள், இந்த கிபி 1000ஆம் ஆண்டளவில் பிரித்தானியா மகாராணியான எலிசபெத் மகாராணியானது இங்கிலாந்தை குறிப்பாக வர்த்தக கம்பெனியை உருவாக்கி அந்த வர்த்தக கம்பெனி ஊடாக நாடுகான் பயணங்களை ஏற்படுத்தி நாடுகான் பயணம் ஊடாக குடியேற்ற நாடுகளை உருவாக்குகிற ஒரு தன்மையை நாங்கள்
இங்கிலாந்தில் பார்க்கக்கூடியா இருக்கின்றது. அதோடு பாருங்கள் குடியேற்ற நாடுகளை உருவாக்குவது மட்டுமில்லாமல் அந்த குடியேற்ற நாடுகளிலே வர்த்தக கம்பெனியை உருவாக்கி, குறிப்பாக பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி உருவாக்கி 1664 ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த கம்பெனி காலப்போக்கில் ஆசியா, ஆப்பிரிக்க மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் குடியேற்றங்களை அமைத்த தன்மையை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்கள் குடியேற்றங்கள் நிறுவுவதிலும் வியாபார சந்தைகளை உருவாக்குவதிலும் ஆர்வம் செலுத்தின. குடியேற்றங்கள் நிறுவுவதிலும் வியாபார சந்தைகளை உருவாக்குவதிலும் வியாபார சந்தைகளை உருவாக்குவதிலும் ஆர்வம் செலுத்தினார். அது பாருங்கள் கைத்தொழில் உற்பத்தி பெருக்கப்பட்டதோடு இங்கிலாந்து உற்பத்தி பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. கைத்தொழில் உற்பத்தி பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டதோடு இங்கிலாந்து உற்பத்திப்படுகின்ற நெசவு பொருட்கள், அதோட இரும்பு பொருட்கள், போக்குவரத்து சாதனங்கள், உறுதி பாதனங்கள், தொடர்பான சாதனங்கள், விவசாய உபகரணங்கள், விவசாய உணவுப் பொருட்கள் என்று ஏராளமான பொருட்கள் பிரித்தானுடைய குடியேற்ற நாடுகளான ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்க கண்டங்களெல்லாம் விற்பனை செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டுகின்றது. இதனால் வியாபார ரீதியாகவும் பிரித்தானியானது வளர்ச்சியடைந்து புற நாடுகளில் இருக்கின்ற செல்வங்களையும் வளங்களையும் சூறையாடி ஒரு தேசிய அரசு அந்தஸ்திலிருந்து வல்லரசாகின்ற நிலையை 19ஆம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதியில் இங்கிலாந்து அடைந்து கொண்ட தன்மை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. இவ்வாறு இங்கிலாந்தானது தேசிய அரசு நிலையை தாண்டி வல்லரசு நிலையை நாங்கள் அடைந்து கொண்டு நாங்கள் காணலாம். ஆகவே ஒட்டுமொத்த பார்க்கின்ற போது இங்கிலாந்தானது உரிய காலத்தில் தேசிய அரசாக எழுச்சி பெற்ற ஒரு நாடாக நாங்கள் வரலாறுல குறிப்பிட்டு கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கிலாந்தில் இருக்கின்ற செல்வ செழிப்பு, ஆட்சியாளர் பங்களிப்போட, மன்னர்களின் சிறப்பான செயற்பாட்டோட இங்கிலாந்தானது குறுகிய காலத்தில் தேசிய அரசாக எழுச்சி பெற்ற தன்மையை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருப்பதை நாங்கள் காணலாம். ஆகவே இங்கிலாந்தானது குறுகிய காலத்தில் தேசிய அரசாக எழுச்சி பெற்று ஐரோப்பாவில் இஸ்பானியாவுக்கு அடுத்ததாக தேசிய அரசாக எழுச்சி பெற்ற ஒரு நாடாக இங்கிலாந்து நாங்கள் பார்த்தோம் மாணவர்களே. ஆகவே தனித்துவமான சட்டம் இருந்திருக்கின்றது, நீதிமுறை இருந்திருக்கின்றது, சட்டத்தொகுப்பு இருந்திருக்கின்றது, வரையறுக்கப்பட்ட எல்லை இருந்திருக்கின்றது, கடற்படை இருந்திருக்கின்றது, தரப்படை இருந்திருக்கின்றது, அதோட தீவிரமான கத்தோலிக்க மத சிந்தனையோடு இருந்திருக்கின்றது. குறிப்பாக எலிசபெத் மகாராணி மேரி பிறகு ஆட்சிப்பிடமுகிற எலிசபெத் மகாராணியுடைய பங்களிப்பும் இங்கே முக்கியமான நன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்ற பார்த்தோம். ஆகவே ஆட்சியாவுடைய பங்களிப்பு காரணமாக தான் குறுகிய காலத்தில் இஸ்பானியானது தேசிய அரசாக எழுச்சியோட தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருப்பதை நாங்கள் காணலாம். ஆகவே இவ்வாறு வர்த்தக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எழுச்சி பெற்ற இங்கிலாந்தானது குறிப்பாக 19ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய தேசிய அரசாக எழுச்சி பெற்ற நாடு தான் இங்கிலாந்து பார்த்தோம். ஆகவே இங்கிலாந்தானது ஒரு தேசிய அரசாக எழுச்சி பெறுவதற்குரிய அரசியல் பண்புகளையும் பொருளாதார பண்புகளையும் கலை கலாச்சார பண்புகளையும் கொண்டு மட்டுமில்லாமல் தனித்துவமான தரப்படைகள், தனித்துவமான கடற்படைகள், இராணுவம் என்ற அடிப்படையில் வளர்ச்சி பெற்ற ஒரு நாடு தான் இங்கிலாந்து நாடு பார்த்தோம். ஆக பாருங்கள் முடிவுரையை பாருங்கள். எனவே மேற்கூறப்பட்ட விடயங்களை தொகுத்து நோக்கின்ற போது இங்கிலாந்து ஆனது 19ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய தேசிய அரசாக எழுச்சி பெற்றமையும் அதற்கு ஆட்சியாளர்கள் பெரும் பங்காற்றியிருந்தமையும் காண முடிகின்றது. ஆகவே எனவே 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் மிகப்பெரிய ஒரு தேசிய அரசாக எழுச்சி நடைபெறாமல் தனக்கென தனித்துவமான ஒரு நிலப்பரப்பையும் 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு நாடு தான் இங்கிலாந்து. இப்படிப்பட்ட நாடு தான் தேசிய அரசு எழுச்சி பெற்று ஐரோப்பாவில் வல்லரசு நிலையை நாங்கள் அளந்த தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது பார்த்தோம். ஆகவே அடுத்தது பாருங்கள். ஆகவே இங்கிலாந்து பார்த்தாங்க தேசிய அரசு, இஸ்பானியாவுடைய தேசிய அரசு பார்த்தாங்க, அது எப்படி வீழ்ச்சி அடைந்து பார்த்தாங்க. இங்கிலாந்து உடைய தேசிய அரசுக்கு ஆட்சியோட பங்களிப்பு எப்படி இருந்த வேண்டும், அங்கே இருக்கின்ற செல்வ செழிப்பு எப்படி இருந்த வேண்டும் மற்றும் அங்கே மக்களுடைய ஒத்துழைப்பு எவ்வாறு இருந்த வேண்டும் பார்த்தாங்க. இங்கிலாந்து பிறகு தேசிய அரசு எழுச்சி பெற்ற அடுத்த நாடு தான் பிரான்ஸ். பிரான்ஸு முக்கியமான ஒரு நாடாக வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறது. பாருங்கள், ஐரோப்பிய வரலாற்றிலே தேசிய அரசாக விளங்கிய மற்றொரு நாடாக விளங்குவது பிரான்ஸ் ஆகும். ஐரோப்பாவில் தேசிய அரசாக விளங்கிய மற்றொரு நாடாக விளங்குவது பிரான்ஸ் ஆகும். பாருங்கள், பிரான்ஸ் ஒரு தேசிய அரசாக உருவாகுவதில் பல்வேறு தரப்பினர் செல்வாக்கு செலுத்தி காண முடிகின்றது. எவ்வாறு இஸ்பானிய இங்கிலாந்தான தேசிய அரசு எழுச்சி பெற்றதோ அதுக்கு அதே போல் ஒரு பல விடயங்கள் உள்வாங்கி தனக்கென தனித்துவமான ஒரு பண்புகளை கொண்டு எழுச்சி பெற்ற ஒரு நாடு தான் இந்த பிரான்ஸ் ஆனது முக்கியம் பெறுகின்றது. பாருங்கள், அந்த வகையில் 8ஆம் சார்ல்ஸ், 14ஆம் லூயி,
4ஆம் ஹென்றி 14 லூஜி போன்ற ஆட்சியாளர்களும் ரிச்சர்ட் மசாரின் போன்ற ராஜனுடைய செயற்பாடும் பிரான்ஸானது குறுகிய காலத்தில் தேசிய அரசாக எழுச்சி தன்மை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. ஆகவே பாருங்கள் 8ஆம் சார்ஸுடைய பங்களிப்பு இருந்திருக்கின்றது, 14 லூஜியுடைய பங்களிப்பு இருந்திருக்கின்றது, 4ஆம் ஹென்றியுடைய பங்களிப்பு இருந்திருக்கின்றது, 14 லூஜியுடைய பங்களிப்பு இருந்திருக்கின்றது. அப்புறம் அதோட அங்கே இருக்கின்ற ஆட்சியாளருடைய ராஜதந்திரிகளான ரிச்சர்ட் மசாரின் போன்றவருடைய ராஜதந்திர செயற்பாடும் குறுகிய காலத்தில் பிரான்ஸானது தேசிய அரசாக எழுச்சி வருவது தன்மை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி பார்த்தோம். பாருங்கள் பிரான்ஸ் கிரேக்க மற்றும் ரோமானிய சாம்ராஜ்யங்கள் மிகவும் அடக்கப்பட்ட ஒரு தேசமாக காணப்பட்ட போதிலும் மானிய முறை சமுதாய அமைப்பின் தோற்றத்தினால் ஆங்காங்கு பிளவுக்கள் மற்றும் சிற்றரசுகளின் ஆதிக்கத்தின் கீழ் காணப்பட்டது. பார்த்தீங்களா? அப்போ கிரேக்க ரோமானிய வீழ்ச்சி எவ்வாறு இஸ்பானியா இங்கிலாந்தெல்லாம் கிரேக்க ரோமானிய சாம்ராஜ்யங்கள் காணப்பட்டதோ அதே போல தான் இந்த பிரான்ஸும் கிரேக்க ரோமானிய சாம்ராஜ்யம் கீழே ஒரு பேரரசாக இருந்திருக்கின்ற ஒரு கட்டுப்பாடுகள் அடக்கப்பட்ட ஒரு தேசமாக இருந்திருக்கின்றது. அப்படி அடக்கப்பட இருந்த தேசமானது அங்கே மானிய முறை சமுதாய அமைப்பினுடைய தோற்றத்தாலும் பிறவுக்கள் மற்றும் சிற்றரசுடைய ஆதிக்கத்தின் கீழான் பிரான்ஸ் இருக்கின்றது. அது பிறகு ஆனாலும் பிரான்சில் எழுச்சி பெற்ற சில ஆட்சியாளர்கள் பிரான்ஸை வலுப்படுத்துவதில் ஆரம்பம் செலுத்தினர். ஆகவே கிரேக்க ரோமானிய சாம்ராஜ்யம் கீழே பிறவுக்களுக்கு கீழே சிற்றரசு கீழே மானிய முறை பொருளாதாரத்துக்கு கீழே இருந்த பிரான்ஸ் ஆனது அங்கே இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு காரணமாகவும் மன்னனுடைய ஒத்துழைப்பு காரணமாகவும் குறுகிய காலத்தில் கிரேக்க ரோமானிய சாம்ராஜ்யத்தை விடுதலை பெற்று இங்கிலாந்து பிறகு தேசிய அரசாக ஒரு எழுச்சி பெற்ற நாடு தான் இந்த பிரான்ஸ் என்று இருக்கின்ற வரலாறு குறிப்பாக. அடுத்த பாருங்க மாணவர்களே, அடுத்த பாருங்கள் 8ஆம் சார்ஸ் 14 லூஜி 4ஆம் ஹென்றி 14 லூஜி போன்ற ஆட்சியாளர்களும் ரிச்சர்ட் மசாரின் போன்ற ராஜேந்திரர்களும் பிரான்சிய எழுச்சிக்கு பெரிதும் பங்காற்றினர். பார்த்தீங்களா? ஆட்சியோட பங்களிப்பு முக்கியமான ஒன்று. அடுத்த பாருங்கள், இவர்களது பங்களிப்பு பிரான்சிலே பெரிதும் தாக்கத்தை செலுத்தியிருந்தமை காண முடிகிறது. குறிப்பாக பாருங்கள், 8ஆம் சார்ஸ் பிரான்சிலே மிகவும் வலிமையான அரசியல் நிலையை ஏற்படுத்த முயன்றான். 8ஆம் சார்ஸ் பிரான்சிலே மிகவும் வலிமையான ஒரு அரசியல் நிலையை ஏற்படுத்த முயன்றான். குறிப்பாக நிரந்தர கடற்படை இருக்கின்றது, தரப்படை இருக்கின்றது, முதலானவற்றை உருவாக்கினான். 8ஆம் சார்ஸுடைய செயற்பாடு காரணமாக கிரேக்க ரோமானிய சாம்ராஜ்யத்திலிருந்து விடுதலை பெற்று மட்டுமில்லாமல் பிறவுக்க சிற்றரசிலிருந்து விடுதலை பெற்று ஒரு பிரான்ஸை ஒரு தனித்துவமான நாடாக உருவாக்குவதற்கு அடுத்தமிட்ட ஒரு மன்னன் தான் 8ஆம் சார்ஸ். அதோட எந்த ஒரு நாடும் தேசிய அரசாக எழுச்சி வரும்னு சொன்னால் தனித்துவமான ஒரு தரப்படை இருக்கும், நிரந்தரமான கடற்படை இருக்கும். அதை உருவாக்கின பெருமை இந்த 8ஆம் சார்ஸே சாரும். அது பாருங்கள், இவனது முயற்சியால் அரசியல் உறுதிப்படுத்தப்படும் நிலை ஏற்படுத்தப்பட்டது. எனினும் இவன் பின் ஆட்சிப்பிடம் ஏறியவர்கள் சிறப்பானவர்களாக 14 லூஜி காணப்படுகின்றனர். 8ஆம் சார்ஸ் பிறகு வந்த மன்னர்களில் முக்கியமானவனாக 14 லூஜி குறிப்பிடப்படுகின்றான். இவன் பிறவுக்களின் அதிகாரத்தை இல்லாதொழிப்பதில் மிகுந்த அக்கறையுடன் செய்யப்பட்டிருக்கிறான். பிறகுடைய அதிகாரத்தை ஒழிப்பதில் மிகுந்த அக்கறையுடன் செய்யப்பட்ட மட்டுமில்லாமல் பேர்கண்டி, பிகஹார், அட்டுதாய் போன்ற மாநிலங்களை சேர்ந்த பிறவுக்கள் அரசனை எதிர்த்த போது அரசர்கள் அவர்களின் பிரதேசங்களை நோக்கி படியெடுத்து பாரி வெற்றி பெற்று பிறவுக்களை கட்டுப்படுத்தினர். பார்த்தீங்களா? அவர் பிரான்சினுடைய எழுச்சிக்கு குறிப்பாக இந்த 14 லூஜி பங்களிப்பு முக்கியம். குறிப்பாக பேர்கண்டி, பிகஹார், அட்டுடாய் போன்ற பகுதிகளெல்லாம் சிற்றரசுகளையும் பிறவுகளுக்குள்ளேயும் இருந்திருக்கின்றது. அந்த பகுதிகளை குறிப்பாக 14 லூஜி படையெடுத்து அந்த பகுதியை கைப்பற்றி ஒரு பிரான்ஸுக்கு ஒரு தனித்துவமான ஒரு நாடு உருவாக்கினதான் இந்த 14 லூஜி. தனித்துவமான நாடு உருவாக்கின மட்டுமில்லாமல் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பலம் வாய்ந்த ஒன்றாக உருவாக்கி ஒரு பிரான்ஸ் ஆனது தேசிய அரசாக எழுச்சி வருவதற்கு மிகவும் அடுத்தமிட்ட ஒரு மன்னன் தான் இந்த 14 லூஜி. 14 லூஜி பிற பாருங்கள் 4ஆம் ஹென்றி முக்கியமானவன். ஆக பாருங்கள், 8ஆம் சார்ஸ் அடுத்தமிட்டவன், அது பிறகு 14 லூஜி ஒரு முக்கியமான மன்னனாக காணப்பட்டவன். அது பிறகு அப்புறம் 4ஆம் ஹென்றியுடைய செயற்பாடு முக்கியம். ஆகவே தேசிய அரசாக எழுச்சி வருவதில்லை பிரான்ஸ் ஒரு முக்கியமான ஒரு பங்கை வைத்திருப்பதை நான் காணக்கூடிய இருக்கின்றது. ஆகவே பிரான்ஸ் ஆனது ஐரோப்பாவில் ஒரு
பல நிலப்பரப்புகளோடு சேர்ந்திருக்கிற ஒரு நாடு. ஐரோப்பாவில் ஒரு பல நிலப்பரப்புகளாலே சூழப்பட்ட நாடு அந்த பிரான்ஸ். ஒரு பெரிய நாடாக இருக்கின்றது. அவை சனத்தொகையில் அதி கூடிய நாடாக இருக்கின்றது. மானிய முறை பொருளாதாரம் முழங்கி இருக்கின்றது. விவசாயம் கைத்தொழில வர்த்தக ரீதியாக வளர்ச்சி இருக்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட பிரான்சினுடைய வளர்ச்சி ஒரு தேசிய அரசை அழிச்சுவதற்கான அனைத்து பண்புகளும் கொண்டு வந்தது. ஆகவே தேசிய அரசு எழுதும்போது நீங்கள் நிறைய விடயங்களை பார்க்க வேண்டும். பரீட்சைகளுக்கு இங்கிலாந்து பற்றி சிறு பேரும் தேசிய அரசில், இஸ்பானியா பெற்றுடைய வீழ்ச்சி அதில் எழுச்சி வந்திருக்கின்றது, இங்கிலாந்து பெற்றும் வந்திருக்கின்றது. அப்போ நீங்கள் சிறுவிற்கு ஏற்ற போல கட்டுரைக்கு ஏற்ற போல நீங்கள் அந்த இப்படி செயற்பாடு அமைய வேண்டும். அவை குறைஞ்ச கவனிங்கள். இவன் நாடாங்கன்றி மிகவும் சிறப்பான ஆவான். இவன் ஆட்சி ஏறிய போது நாடு குழப்பத்து காணப்படும். இவன் பின் ஆட்சி ஏறிய 3ஆம் ஹென்றி. ஆகவே இந்த பிரான்சினுடைய எழுச்சி மிக குறுகிய காலத்தில் ஏற்பட்ட ஒரு எழுச்சியாக தான் சுட்டி காட்டப்படுகின்றது. ஆகவே இப்படி 4ஆம் ஹென்றி மிகவும் தந்திரமான முறையில் செயல்பட்ட மட்டுமில்லாமல் அவன் ஒரு தீவிரமாக ஒரு கத்தோலிக்க மத கொள்கையை கொண்டவனாகத்தான் இருந்திருக்கிறான். கத்தோலிக்க மதத்தை பிரான்சில் பரப்பணும், கத்தோலிக்க மதத்துடைய ஆதரவு பெறணும் என்றக்காண்டி பாப்பாண்டவர்களுடைய ஒத்துழைப்பையும் நாடி இருக்கிறான். கத்தோலிக்க மதம் ஆதரவு பெறுவதற்காக தான் ஒரு புரட்டஸ்தானாக இருந்த போதிலும் கத்தோலிக்க மதத்துக்கு மாறி கத்தோலிக்க மதத்தவர்களின் ஆதரவை பெற்றுக்கொண்டார். தான் புரட்டஸ்தானமாக இருந்தாலும் பிரான்சில் ஆதிக்கம் செலுத்தியிருக்கின்ற கத்தோலிக்க மதத்தினுடைய ஆதரவை பெறுவதற்காக கத்தோலிக்க மதத்துக்கு மாறி அந்த மதத்தினுடைய செல்வாக்கை பெற்ற ஒரு மன்னன் தான் இந்த 4ஆம் ஹென்றி விளங்கினான். அத்துடன் சமய சண்டைகள் இடம்பெறாது தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்தான். சமய சண்டைகள் புரட்டஸ்தாந்த கத்தோலிக்க மதத்துக்கு இடையில் அல்ல வேறு சமய பிரிவுகளோட சமய சண்டைகள் இடம்பெறாத வகையில் சிறப்பான முறையில் ஆட்சி செய்த ஒருவன் தான் இந்த 4ஆம் ஹென்றி விளங்குகின்றான். அதோட பாருங்கள், கிபி 1598ஆம் ஆண்டு நான்டெஸ் பிரகடனம் என்னும் பிரகடனத்தை உருவாக்கினான். கத்தோலிக்கரையும் புரட்டஸ்தாந்தினரையும் போர் புரியாது சமானமாக முறையில் ஒன்றுபடுத்தினார். அவை 1998ஆம் ஆண்டு இந்த நான்டெஸ் எனப்படுகின்ற ஒரு பிரகடனம் ஒரு அறிவிப்பை ஏற்படுத்தி அந்த அறிவிப்பின் ஊடாக கத்தோலிக்கரையும் புரட்டஸ்தாந்தினரையும் சமய ரீதியாக முரண்படாத தன்மையிலே ஏற்படுத்திய ஒரு மன்னன் தான் இந்த 4ஆம் ஹென்றி விளங்கினான். அதோட பாருங்கள், இதன் அடிப்படையில் பிரான்ஸ் உள்ளூர் குழப்பங்களை கட்டுப்படுத்தி ஒரே இனம், ஒரே சமயம், ஒரே நாடு என்ற ஒரு சிந்தனை ஏற்படுத்திய ஒரு மன்னன் தான் இந்த மன்னம் விளங்குகின்றான். ஆகவே ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம் என்ற அடிப்படையில் சிறப்பான முறையில் பிரான்ஸை ஒரு வலுப்படுத்திய ஒரு மன்னன் தான் 4ஆம் ஹென்றி. முடிஞ்ச பாருங்கள், ஒரே வகையான சட்டக்கோவையை உருவாக்கி சிறந்த நீதி கட்டமைப்பை உருவாக்கினான். ஒரே வகையான சட்டக்கோவையை உருவாக்கி சிறந்த நீதி கட்டமைப்பையும் உருவாக்கி இருக்கிறான். அதோட மக்கள் ஆதரவையும் ஆட்சியையும் நம்பும் வகையில் மக்கள் ஆதரவு வேணும், மக்கள் அரசை நம்பணும், ஆட்சியை நம்பணும் என்ற ஒரு வகையில் செயற்பட்டு ஒரு நம்பிக்கையான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்திய ஒரு மன்னன் தான் 4ஆம் ஹென்றி. ஆகவே 4ஆம் ஹென்றி ஒரு முக்கியமான ஒரு மன்னன். அது மட்டும் இல்லாமல் இவனுடைய காலத்தில் ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே மதம் என்ற கொள்கை வலுப்பெற்றிருக்கின்றது. அதோட இவனுடைய காலத்தில் நான்டெஸ் எனப்படுகின்ற ஒரு பிரகடனம் ஏற்படுத்தப்பட்டு கத்தோலிக்கர்களுக்கும் புரட்டஸ்தாந்த முறையில் முரண்பாடாக ஏற்படாத தடுத்திருக்கிறான். ஒற்றுமையான ஒரு ஆட்சியை ஏற்படுத்தியிருக்கிறான். முடிச்சா பாருங்கள், நாடுகாம் பயணத்தை ஊக்கப்படுத்திய இவன் ஆசிய, ஆப்பிரிக்க, அமெரிக்க கண்ணுகள் நோக்கி நாடுகாம் பயணங்களை அனுப்பினான். குறிப்பாக இங்கிலாந்து பிறகு பிரான்ஸ் ஆனது நாடுகாம் பயணங்களில் ஈடுபட்டது. குறிப்பாக நாடுகாம் பயணங்களில் ஈடுபடுவதற்கு நாங்கள் என்னுடைய செயற்பாடு முக்கியமாகின்றது. ஆகவே ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்கா போன்ற நாடுகளில் எல்லாம் எப்படி போர்த்துகேயர் ஒல்லாந்தினுடைய நாடுகாம் பயணங்களில் இடம்பெற்று அதே போல் பிரான்ஸும் நாடுகாம் பயணங்களில் ஈடுபடுவதற்காண்டி நாடுகாம் பயண பயிற்சி கல்லூரி அமைச்சு நாடுகாம் பயணங்களை உருவாக்கி, கப்பலை உருவாக்கி, மாலுமிகளுக்கு பயிற்சி கொடுத்து ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்கா நாடுகளுக்கு 1600ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு பின் நாடுகாம் பயணங்களை ஏற்படுத்தி இருக்கிறான். இது பார்க்குறாங்க. அது பாருங்கள், பிரான்சிய குடியேற்றங்களை உருவாக்குவதிலும் பிரான்சின் கீழ் நாடுகள் ஒன்றிணைப்பதிலும் ஆரஞ்சு எழுதினான். பிரான்சின் கீழே நிறைய குடியேற்ற நாடு உருவாக்கணும், பிரான்சை வலுப்படுத்தணும், பிரான்சை ஒன்றுபடுத்தணும் என்ற ஒரு கொள்கையை கொண்டு செய்யப்பட்ட ஒரு மன்னன் தான் இந்த 4ஆம் ஹென்றி. அடுத்த வாரங்கள், கைத்தொழில் உற்பத்தி ஊக்கப்படுத்தி தொழிற்சாலை நடவடிக்கைகளை வலுப்படுத்தினான். கைத்தொழில் உற்பத்தி ஊக்கப்படுத்தி தொழிற்சாலை நடவடிக்கை ஊக்கப்படுத்தினான். குறிப்பாக சப்பாத்து கைத்தொழில் உற்பத்தி, மெழுகு, பீங்கான், சீனி, ஆடை உற்பத்தி,
போன்று ஊக்கப்படுத்தி கைத்தொழில் ரீதியாகவும் இங்கிலாந்துக்கு பிறகு பிரான்ஸை வலுப்படுத்தி ஒரு மன்னன் தான் இவன். ஒரு நாட்டில் பொருளாதார ரீதியாக தன்னுரிமை அடையணும்னு சொன்னால் விவசாயம் வளர்ச்சி அடைந்திருக்கணும், கைத்தொழில் வளர்ச்சி அடைந்திருக்கணும், மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தகம் வளர்ச்சி அடைந்திருக்கணும். இந்த கருத்தை உள்வாங்கிய நாங்கள் கேட்டிருக்கிறான். கைத்தொழில் ரீதியாக இருக்கிறான் இங்கிலாந்து பிறகு பிரான்ஸ் இருக்கிறான். பிரான்ஸில் நிறைய கைத்தொழில் பொருட்களை உற்பத்தி செய்து அப்படியே குடியேற்ற நாடுகளுக்கு விற்பனை செய்து அங்கே நிறைய வளங்களையும் செல்வங்களை பெற்று கொண்டு தன்னுடைய நாட்டை தேசிய அரசாக எடுத்து வருவதற்கு அடுத்திடப்பட்ட ஒரு மன்னனாக நாங்கள் என்று விளங்குகின்றார். அதுபோல் வாருங்கள், குறிப்பாக வாருங்கள், இதனால் உற்பத்தி பெருக்கம் அடைஞ்சிருக்கு. வணிக நடவடிக்கைகளை விருத்தி அடைய செய்தான். அக்கால பகுதியில் விவசாயத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் நீர்நிலைகளை புனரமைத்தோடு கைத்தொழிலுக்கு அடுத்த வர்த்தகத்தை ஊக்கப்படுத்திருக்கான், உள்நாடு வர்த்தகத்தை ஊக்கப்படுத்தியிருக்கான். ஆகவே இந்த பிரான்சினுடைய எழுச்சி மிக குறுகிய காலத்தில் ஏற்பட்ட ஒரு எழுச்சியாக தான் சுட்டி காட்டப்படுகின்றது. ஆகவே இப்படி 4ஆம் ஹென்றி மிகவும் தந்திரமான முறையில் செயல்பட்ட மட்டுமில்லாமல் அவன் ஒரு தீவிரமாக ஒரு கத்தோலிக்க மத கொள்கையை கொண்டவனாகத்தான் இருந்திருக்கிறான். கத்தோலிக்க மதத்தை பிரான்சில் பரப்பணும், கத்தோலிக்க மதத்துடைய ஆதரவு பெறணும் என்றகாண்டி பாப்பாண்டவர்களுடைய ஒத்துழைப்பையும் நாடி இருக்கிறான். கத்தோலிக்க மத ஆதரவு பெறுவதற்காக தான் ஒரு புரட்டஸ்தானாக இருந்த போதிலும் கத்தோலிக்க மதத்துக்கு மாறி கத்தோலிக்க மதத்தவர்களின் ஆதரவை பெற்றுக்கொண்டார். பார்த்தீங்களா, தான் புரட்டஸ்தானமாக இருந்தாலும் பிரான்சில் ஆதிக்கம் செலுத்தியிருக்கின்ற கத்தோலிக்க மதத்தினுடைய ஆதரவை பெறுவதற்காக கத்தோலிக்க மதத்துக்கு மாறி அந்த மதத்தினுடைய செல்வாக்கை பெற்ற ஒரு மன்னன் தான் இந்த 4ஆம் ஹென்றி விளங்கினான். அத்துடன் சமய சண்டைகள் இடம்பெறாது தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்தான். சமய சண்டைகள் புரட்டஸ்தாந்த கத்தோலிக்க மதத்துக்கு இடையில அல்ல வேறு சமய பிரிவுகளோட சமய சண்டைகள் இடம்பெறா வகையில் சிறப்பான முறையில் ஆட்சி செய்த ஒருவன் தான் இந்த 4ஆம் ஹென்றி விளங்குகின்றான். அதோட பாருங்கள், கிபி 1598ஆம் ஆண்டு நான்டெஸ் பிரகடனம் என்னும் பிரகடனத்தை உருவாக்கினான். கத்தோலிக்கரையும் புரட்டஸ்தாந்தினரையும் போர் புரியாது சமானமாக முறையில் ஒன்றுபடுத்தினான். அவை 1998ஆம் ஆண்டு இந்த நான்டெஸ் எனப்படுகின்ற ஒரு பிரகடனம் ஒரு அறிவிப்பை ஏற்படுத்தி அந்த அறிவிப்பின் ஊடாக கத்தோலிக்கரையும் புரட்டஸ்தாந்தினரையும் சமய ரீதியாக முரண்படாத தன்மையிலே ஏற்படுத்திய ஒரு மன்னன் தான் இந்த 4ஆம் ஹென்றி விளங்கினான். அதோட பாருங்கள், இதன் அடிப்படையில் பிரான்ஸ் உள்ளூர் குழப்பங்களை கட்டுப்படுத்தி ஒரே இனம், ஒரே சமயம், ஒரே நாடு என்ற ஒரு சிந்தனை ஏற்படுத்திய ஒரு மன்னன் தான் இந்த மன்னம் விளங்குகின்றான். ஆகவே ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம் என்ற அடிப்படையில் சிறப்பான முறையில் பிரான்ஸை ஒரு வலுப்படுத்திய ஒரு மன்னன் தான் 4ஆம் ஹென்றி. முடிஞ்ச பாருங்கள், ஒரே வகையான சட்டக்கோவையை உருவாக்கி சிறந்த நீதி கட்டமைப்பை உருவாக்கினான். ஒரே வகையான சட்டக்கோவையை உருவாக்கி சிறந்த நீதி கட்டமைப்பையும் உருவாக்கி இருக்கிறான். அதோட மக்கள் ஆதரவையும் ஆட்சியையும் நம்பும் வகையில் மக்கள் ஆதரவு வேணும், மக்கள் அரசை நம்பணும், ஆட்சியை நம்பணும் என்ற ஒரு வகையில் செயற்பட்டு ஒரு நம்பிக்கையான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்திய ஒரு மன்னன் தான் 4ஆம் ஹென்றி. ஆகவே 4ஆம் ஹென்றி ஒரு முக்கியமான ஒரு மன்னன். அது மட்டும் இல்லாமல் இவனுடைய காலத்தில் ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே மதம் என்ற கொள்கை வலுப்பெற்றிருக்கின்றது. அதோட இவனுடைய காலத்தில் நான்டெஸ் எனப்படுகின்ற ஒரு பிரகடனம் ஏற்படுத்தப்பட்டு கத்தோலிக்கர்களுக்கும் புரட்டஸ்தாந்த முறையில் முரண்பாடாக ஏற்படாத தடுத்திருக்கிறான். ஒற்றுமையான ஒரு ஆட்சியை ஏற்படுத்தியிருக்கிறான். முடிச்சா பாருங்கள், 4ஆம் பயணத்தை ஊக்கப்படுத்திய இவன் ஆசிய, ஆப்பிரிக்க, அமெரிக்க கண்ணுகள் நோக்கி 4ஆம் பயணங்களை அனுப்பினான். குறிப்பாக இங்கிலாந்து பிறகு பிரான்ஸ் ஆனது 4ஆம் பயணங்களில் ஈடுபட்டது. குறிப்பாக 4ஆம் பயணங்களில் ஈடுபடுவதற்கு 4ஆம் ஹென்றியுடைய செயற்பாடு முக்கியமாகின்றது. ஆகவே ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்கா போன்ற நாடுகளில் எல்லாம் எப்படி போர்த்துகேயர் ஒல்லாந்தினுடைய 4ஆம் பயணங்களில் இடம்பெற்று அதே போல் பிரான்ஸும் 4ஆம் பயணங்களில் ஈடுபடுவதற்காண்டி 4ஆம் பயண பயிற்சி கல்லூரி அமைச்சு 4ஆம் பயணங்களை உருவாக்கி, கப்பலை உருவாக்கி, மாலுமிகளுக்கு பயிற்சி கொடுத்து ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்கா நாடுகளுக்கு 1600ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு பின் 4ஆம் பயணங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். இது பார்க்குறாங்க. அது பாருங்கள், பிரான்சிய குடியேற்றங்களை உருவாக்குவதிலும் பிரான்சின் கீழ் நாடுகள் ஒன்றிணைப்பதிலும் ஆரம்பித்தான். பிரான்சின் கீழே நிறைய குடியேற்ற நாடு உருவாக்கணும், பிரான்ஸை வலுப்படுத்தணும், பிரான்ஸை ஒன்றுபடுத்தணும் என்ற ஒரு கொள்கையை கொண்டு செய்யப்பட்ட ஒரு மன்னன் தான் இந்த 4ஆம் ஹென்றி. அடுத்த பாருங்கள்,
கைத்தொழில் உற்பத்தியை ஊக்கப்படுத்தி தொழிற்சாலை நடவடிக்கைகளை பலப்படுத்தினார். கைத்தொழில் உற்பத்தியை ஊக்கப்படுத்தி தொழிற்சாலை நடவடிக்கை ஊக்கப்படுத்தினார். குறிப்பாக சப்பாத்து கைத்தொழில் உற்பத்தி, மெழுகு, பீங்கான், சீனி, ஆடை உற்பத்தி போன்ற ஊக்கப்படுத்தி கைத்தொழில் ரீதியாகவும் இங்கிலாந்துக்கு பிறகு பிரான்ஸை வலுப்படுத்தி ஒரு மன்னன் தான் இவன். ஒரு நாட்டில் பொருளாதார ரீதியாக தன்னுரிமை அடையணும்னு சொன்னால் விவசாயம் வளர்ச்சி அடைந்திருக்கணும், கைத்தொழில் வளர்ச்சி அடைந்திருக்கணும், மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தகம் வளர்ச்சி அடைந்திருக்கணும். இந்த கருத்தை உள்வாங்கிய நாங்கள் கேட்டிருக்கிறான். கைத்தொழில் ரீதியாக இருக்கிறான் இங்கிலாந்து பிறகு பிரான்ஸே இருக்கிறான். பிரான்ஸில் நிறைய கைத்தொழில் பொருட்களை உற்பத்தி செய்து அப்படியே குடியேற்ற நாடுகளுக்கு விற்பனை செய்து அங்கே நிறைய வளங்களையும் செல்வங்களை பெற்று கொண்டு நம்முடைய நாட்டை தேசிய அரசாக எடுத்து வருவதற்கு அடுத்திடப்பட்ட ஒரு மன்னனாக இந்த நாங்கள் என்று விளங்குகின்றான். அதுபோல் வாருங்கள், குறிப்பாக வாருங்கள், இதனால் உற்பத்தி பெருக்கம் அடைஞ்சிருக்கு. வணிக நடவடிக்கைகளை விருத்தி அடைய செய்தான். அக்கால பகுதியில் விவசாயத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் நீர்நிலைகளை புனரமைத்தோடு கைத்தொழிலுக்கு அடுத்த வர்த்தகத்தை ஊக்கப்படுத்தினான். உள்நாடு வர்த்தகத்தை ஊக்கப்படுத்தினான். இங்கிலாந்து, இஸ்பானியா, போர்த்துக்கல், ஒல்லாந்து போன்ற பல நாடுகளோட வெளிநாடு வர்த்தகத்தை ஏற்படுத்திக்கிறான். அது பிறகு குளங்கு கால்வாய்களை சீர்படுத்தி நீரை சேமித்து விவசாயங்களை செய்திருக்கிறான். குறிப்பாக கோதுமை, சோளம், உருளைக்கிழங்கு மற்றும் மரக்கரை தானியங்கள் உற்பத்தி செய்வதில் கூட ஆர்வம் செலுத்திய ஒரு மன்னனாக தான் இந்த நாங்கங்கென்றி விளங்குகின்றான். அதுபோல பாருங்கள், இஸ்பானிய மன்னர் 2ஆம் பிலிப் பல்வேறு முரண்பாடுகளை ஏற்படுத்தி பிரான்ஸ் மீது போர் படையெடுத்த போது இங்கிலாந்து நாட்டுடன் நட்புறவை ஏற்படுத்தி எலிசபெத் மகாராணியின் உதவியுடன் இஸ்பானிய படைகளை தோற்கடித்து பிரான்சின் புகழை உயர்த்தினார். இஸ்பானிய மன்னர் 2ஆம் பிலிப் என்ன செய்தான்? பிரான்ஸ் நாட்டோடு படையெடுத்த போது ராஜதந்திரமாகவும் திட்டமிட்டு செயற்பட்ட நாங்கங்கென்றி செய்தான். இஸ்பானியாவுக்கு எதிரி நாடான இங்கிலாந்தினுடைய மகாராணியான எலிசபெத்துடைய படையுதவி பெற்று இஸ்பானிய மன்னரான 2ஆம் பிலிப்பை தோற்கடித்து பிரான்சினுடைய புகழை உயர்த்தி செய்திருக்கான். அதோட 2ஆம் பிலிப்புடன் பேர்பின் எனும் உடன்படிக்கையை மேற்கொண்டு பிரான்சின் அமைதியை பாதுகாத்தான். இப்போ போரில் வெற்றி பெற்ற மட்டுமில்லாமல் குறிப்பாக இந்த இஸ்பானிய மன்னர் 2ஆம் பிலிப்போட ஒரு பேர்பின் எனப்படுகிற ஒரு ஒப்பந்தம் மூலமே கொண்டு நட்புறவாக பழகி அந்த தங்கள் நாட்டு மீது படையெடுக்காத முறைக்கு ஒரு நல்ல ஒரு சுமமான நிலையை ஏற்படுத்திய ஒரு மன்னன் தான் இந்த நான்காங்கென்றி விளங்குகின்றான். அதுபோல் பாருங்கள் பவன என்ற தளபதி இவனது படைகளுக்கு சிறப்பாக தலைமை தாங்கினான். இதனால் சிறந்த வல்லரசாக பிரான்ஸ் எழுச்சி பெற்றவர்கள். பவன் என்ற தளபதி தலைமையில் தான் இந்த நான்காங்கென்றியுடைய தளபதி இருந்திருக்கான். அவன் தலைமையில்தான் நிறைய போர்களையும் வெற்றிகளையும் பெற்ற ஒரு மன்னனாக தான் இந்த நான்காங்கென்றி விளங்குகின்றான். அவர் பாருங்கள், பிரான்ஸ் ஒரு தேசிய அரசாக மாறுவதில் 14 லூஜி பெரும் பங்காற்றினான். பார்த்தீங்களா, அந்த வகையில் இவன் அரசியல், பொருளாதாரம், கலாச்சார அடிப்படையில் பிரான்ஸை வளர்த்தெடுத்தான். ஆகவே 14 லூஜி புற குறிப்பாக நான்காங்கென்றி புற வந்த மன்னன் தான் 14 லூஜி. 14 லூஜி காலத்தில் பிரான்ஸ் ஆனது தேசிய அரசாக அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் வலுப்படுத்துவதற்கு ஒரு அடித்தளமிட்ட ஒரு மன்னன் தான் இந்த 14 லூஜி. பாருங்கள், குறிப்பாக கிபி 1661ஆம் ஆண்டு மசாரின் இறப்பை தொடர்ந்து பிரான்சில் பிரான்சின் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்ட இவன் பின் பிரான்ஸை உலகத்து பெரும் வல்லரசாக மாற்ற பெரும் முயற்சி எடுத்தான். கடற்படை உருவாக்கினான், தரப்படை உருவாக்கினான். ஆகவே மசார் இறப்பை தொடர்ந்து ஒரு குழப்பமான நிலை இடம்பெற்றதாகவும் அந்த குழப்பமான காலகட்டத்தில் ஆட்சி பொறுப்பை பெற்ற ஒரு மன்னன் தான் இந்த 14 லூஜி. அவன் பிரான்ஸுக்கு கொண்டு தனித்துவமான கடற்படை உருவாக்கி சிறந்த முறையில் ஒரு வலுப்படுத்திய ஒரு மன்னன் தான் இந்த 14 லூஜி விளங்குகிறான். இவனுடைய சிறப்பான செயற்பாடு காரணமாக படை கட்டமைப்பு ஒன்றுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அதோட இங்கிலாந்து மற்றும் ஒல்லாந்து நாடுகளில் இருந்து கப்பல் உற்பத்தியை பெருக்கினான். குறிப்பாக கிபி 1664ஆம் ஆண்டு பிரான்சிய கிழக்கு வர்த்தக கம்பெனியை ஆரம்பித்தான். சிறப்பான செயற்பாடு. இங்கிலாந்தினுடைய ஒத்துழைப்பை பெற்றுக்கினான். பிரான்சை பலப்படுத்துவதற்கு ஒல்லாந்து உதவியை பெற்றுக்கிறான். கப்பல் உற்பத்தியை ஏற்படுத்தி மாலுமிகளை பயிற்சி கொடுத்து பிரான்சுக்கு என்று தனித்துவமான ஒரு பிரான்சிய கிழக்கு வர்த்தக கம்பெனியை 1664 உருவாக்கினான். இங்கிலாந்தானது 1600ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கு பிரித்தானிய கிழக்கு வர்த்தக கம்பெனி. 1664ஆம் ஆண்டு பிறகு
பிரான்சிய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி செய்யப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு. அதனூடாக அரசியல் பொருளாதார நடவடிக்கைகளை விரிவுபடுத்தினார். அதனூடாகத்தான் குடியேற்ற நாடுகளை அமைக்கிறாலும் சரி, அல்லது ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஆதிக்கம் செலுத்த வேண்டாலும் சரி, வர்த்தகத்தை மேற்கொள்ளாலும் சரி, அல்ல நாடுகளோட சுமூகமான ஒரு நட்புறவை பேண வேண்டாம் சரி, இப்படிப்பட்ட ஒரு செயற்பாடு செய்ய தான் இந்த 14 உச்சி விளங்குகின்றன. வெளிநாடு மீதான ஆதிக்கத்தையும் செல்வாக்கையும் ஏற்படுத்தும் முகமாக பல முயற்சிகள் நடத்தான். வெளிநாட்டில் ஆதிக்கம் செலுத்தணும், அங்கே இருக்க வளங்களை சூறையாடணும், தன்நாட்டை வளம்படுத்தணும்னு ஒரு வைராக்கியத்தோடு ஒரு செய்யப்பட்ட தான் இந்த 14 உச்சி. அந்த வகையில் அமெரிக்க, ஆசியா, ஆப்பிரிக்கா பகுதிகளில் நாடுகளை கண்டுபிடித்து அங்கெல்லாம் ஆதிக்கத்தை ஏற்படுத்திய ஒரு மன்னன் தான் இந்த 14 உச்சி. 14 உச்சியுடைய செயற்பாடு காரணமாக பிரான்ஸ் ஆனது சிறப்பான முறை வளர்ச்சி அடைந்தது. ஆகவே பிரான்ஸுடைய தேசிய அரசுடைய எழுச்சிக்கு 8ஆம் சார்ல்ஸ், 14 லூஜி, 4ஆம் ஹென்றி, 14 லூஜி இப்படிப்பட்ட மன்னருடைய பங்களிப்பு முக்கிய ஆரம்பிக்கின்றது. ஆகவே தேசிய அரசில் நாங்கள் இன்று பிரான்ஸ் வரைக்கும் பார்த்துக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வகுப்பில் இந்த பிரான்ஸுடைய தேசிய அரசை பற்றி பார்க்க போகிற மாணவர்களே, தொடர்ச்சியாக டான்டுடைய கல்வி தொலைக்காட்சியை பார்ப்போம்னா தான் நீங்கள் இவ்வாறான ஒரு பயன்மிக்க ஒரு கல்வி சம்பந்தமான விடயங்களை அறியலாம். தொடர்ச்சியாக அடுத்த சந்திக்கலாம் மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.